அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 75ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். ப்ரீவியஸ் வீடியோ பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேள்விகள், அதாவது கொஸ்டின் நம்பர் 10 தப்புன்னு, அதாவது சரிதான், தவறானதை தேர்வு செய்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், கலைனா ஆண்மான், கலை மூங்கில், ஆப்ஷன் ஏ கொடுத்துருப்பேன். இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தவறானதை தேர்வு செய்க, நான் சரியானதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். இதில் எண்ணங்களை கலைத்தல், கலை என்பது வித்தை, ஆப்ஷன் பி தான் நீங்கள் சொன்ன மாதிரி சரியான ஒன்று. இன்னொரு கேள்வியில் பார்த்தீங்கன்னா இங்கே நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன். இங்கே ஒரு தவறு பார்த்தீங்கன்னா பிறக்கும் எழுத்துக்கள் ஐபன் போடாமல் எழுத்துள் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துன்னு முடிச்சுட்டு அதை சொல்லாமல் இருந்திருப்பேன். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்து இல், ஐபன் போட்டிருந்தா அந்த கன்ஃபியூஸ் வந்திருக்காது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றுன்னு பார்த்துருப்போம். இன்று பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வீடியோ பதிவெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி முதல்ல வீடியோ பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100-200 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு 1000 வியூஸ்னாலும் வருது. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ முதல் கேள்வி பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் சரியான அகர வரிசை என்னங்கிறத அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இதில் அஃது, அது, எதுகை 5 என்பது சரியான அகரவரிசை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் என்னவென காணப்படுகிறது? தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மதிரை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ், இதழ் என்பதன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா நாளிதழ் மற்றும் உதடு என்பதை குறிப்பதாகும். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் என்னவெனவும் சிற்றூர்கள் என்ன பெயரிலும் அழைக்கப்பட்டன? கடற்கரையில் உருவான பேரூர்கள் டேசெனவும் சிற்றூர்கள் டேசெனவும் பெயர் பெற்றன. பேரூர்கள் பார்த்தீங்கன்னா பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டன. இருபொருள் தருக. அணி, இதனுடைய இருபொருள் என்ன? அணி என்பது அழகை குறிக்கும் மற்றும் அணி கலன்களை குறிப்பதாகும். பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? 3 சுழி நை. பனை என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல மூங்கிலை குறிப்பதாகும். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர், ரைட்டா சொன்ன, சரியா சொன்ன, சரியா சொன்ன, இதெல்லாம் பேச்சு வழக்கு. சரியாக சொன்னாய் என்பதுதான் சரியான எழுத்து வழக்காகும். சொல் பொருள் பொருத்துக. முகில் அப்படின்னா என்ன? காலன், மெத்த, சேகரம். ஆப்ஷன்ல முகில் மேகம், காலன் யமனை குறிக்கும், மெத்த மிகவும், சேகரம் என்பது கூட்டத்தை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. குறிஞ்சி நில ஊர் எது? இப்போ நம்ம ஊர் பெயர்களின் மறுவே பார்த்துட்ருக்கோம். அதில் குறிஞ்சி நில ஊர், எந்த ஊர் குறிஞ்சி நில ஊராகும்? குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த விடும். இது நீலகிரி என்பது சரியான விடை. சரியான பொருத்தம் எது? விரைனா என்ன? கலல்னா என்ன? ததும்பினா என்ன? மெய்னா என்ன? இதில் விரை என்பது மனத்தை குறிக்கும், கழல் அணிகலன், ததும்பி பெருகி, மெய் என்பது உடலை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் சரியான அகரவரிசை என்ன வரும்? காவரிசையில் சரியானது பார்த்தீங்கன்னா கடம், குடம், கெடு, கேடயம் என்பது சரியான அகரவரிசை. பொருத்துக. புறம் என்பது எதை குறிக்கும்? பட்டினம், பாக்கம், புலம். இப்படி ஆப்ஷனில் பாருங்க. புறம் என்பது சிறந்த ஊர் தான் புறம் என்று அழைக்கப்படுகிறது. பட்டினம் என்பது நகரத்தை குறிக்கும். பாக்கம் சிற்றூர். புலம் என்பது நிலத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ இதற்கு
சரியான விடை. அப்போ புறம் என்ற பெயரில் சிறந்த ஊர்கள் அழைக்கப்பட்டன. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தன்மையை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பிசி என்ற சொல்லின் பொருள் என்ன? பிசி பிசி என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா விடுகதையை குறிப்பதாகும். இருபொருள் தருக. சேன். சேன் என்பது இருபொருள் என்ன? சேன் என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உயர்வு மற்றும் நீளத்தை குறிக்கும் சொல்லாகும். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. செல்வி பாடினாள், என் மாமா வந்தது, நான் வந்தேன், நாய் கத்தும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய் கத்தும், நாய் குறைக்கும், இதான் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. நாய் கத்தும் என்பது சரியான விடையாகும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இதில் சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க. அவன் தலகாணியில் படுத்தான், தலவாணியில் படுத்தான், தலகாயில் படுத்தான். சரியானது பார்த்தீங்கன்னா அவன் தலையணையில் படுத்தான் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. கடம் இச்சொல்லின் பொருள் என்ன? இந்த சித்தர்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. கடம் என் சொல்லின் பொருள் உடம்பு என்பதை குறிக்கும். சொல் பொருள் பொருத்துக. புலம்னா என்ன? கல், மல்லல், செரு. ஆப்ஷன்ல புலம் என்பது அழகை குறிக்கும். கல் மலை, மல்லல் வளம், செரு என்பது வயலை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாட்டம், நட்டம், நோட்டம், நொடித்தல். நட்டம், நாட்டம், நொடித்தல், நோட்டம். இதில் நாவரிசையில் நட்டம், நாட்டம், நொடித்தல், நோட்டம் என்பது சரியான அகரவரிசை. சுபாசிபிமானம் என்ற பொருள் கூறுக. சுபாசாபிமானம். சுபாசாபிமானம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்றை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? அருள், பரிவு, கருணை இந்த சொற்கள்லாம் எதை குறிக்கும்னா இரக்கத்தை குறிக்கும் சொல்லாகும். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இறை, செப்பு. எச்சொல்னு பார்த்தீங்கன்னா விடை என்பது சரியான விடையாகும். தாரணி இதனுடைய இருபொருள் என்ன? தாரணி. தாரணி என்பது வையம், உலகம், உலகம். வையம், உலகம் என்பது சரியான விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கண்டறிய. விளக்கு, துலக்கு, விளக்கு, 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 விளக்கு. விளக்குன்னா விளக்கி கூறு அப்படிங்கிறது தான் விளக்கு. விளக்கு என்பது சரியான எழுத்து வழக்கு. விளக்கு என்பதற்கு பேச்சு வழக்கு, விளக்கு என்பது சரியான எழுத்து வழக்காகும். உரிய பொருளை தேர்ந்தெடுக்க. புரிசை. புரிசை இது மதிலை குறிக்கும் சொல்லாகும். சொல் பொருள் பொருத்துக. ஈரம், நாணம், முழவு, செஞ்சொல். ஆப்ஷன்ல பாருங்க. ஈரம் என்பது இரக்கத்தை குறிக்கும். நாணம் வெட்கம், முழவு இசைக்கருவி, செஞ்சொல் என்பது திருந்திய சொல்லை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பிழையற்ற வாக்கியம். ஊர்னா எதுக்கு வரும்? கண்டிப்பாக உயிரெழுத்துக்கு வரும். அதை வச்சு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இது இந்த ஒரு ஓர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அப்போ ஓருங்கிறது உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு வருங்கிறத மறக்காமல் இருங்க. சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு. உருமு இதனுடைய சரியான பொருள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. உருமு என்பது இடியை குறிப்பதாகும். கடைசி ஒன்று. திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொருத்துக. குறிஞ்சிக்கு என்னென்ன ஊர் வரும்? குறிஞ்சி
முல்லை மருதம் நெய்தல். குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடி சேரி, மருதம் மருதம் வந்து பார்த்தீங்கன்னா பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம் என்பதை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. இது ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்த தவறுகள், நான் சரியானதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். இதில் தவறானது என்னங்கிறது தான் ஆன்சர். இதற்கு ஆப்ஷன் பி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இல் ஐஃபன் கொடுத்துருந்தா அந்த கன்ஃபியூஸ் வந்திருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.